வணக்கம் நண்பா. நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அடோலசன்ஸ் இந்த வெப் சீரிஸோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த வெப் சீரிஸ் 4 எபிசோட், கிட்டத்தட்ட ஒவ்வொரு எபிசோடுமே 50 நிமிஷத்துல 1 மணி நேரம் ரன் டைம் இருக்கு. மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3.5 மணி நேரம் ஓடுதுன்னு வச்சுக்கோங்களேன். தமிழ் டப்பிங் நல்லாவே இருந்ததுன்னு சொல்லலாம். இந்த சீரிஸோட ஒரு சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு எபிசோடுமே வந்துட்டு சிங்கிள் ஷாட்ல வந்துட்டு பதிவு பண்ணப்பட்டிருக்குது. மொத்தமாக இந்த சீரிஸோட ஒரு ஒன்லைன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு ஃபேமிலி திடீர்னு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கதவை உடச்சிக்கிட்டு ஒரு போலீஸ் கேங் வந்துட்டு உள்ள புதுறாங்க. என்னன்னு பார்த்தா அப்படின்னா, அவங்க பையன் வந்துட்டு ஒரு கொலையில் வந்துட்டு ஈடுபட்டிருக்கிறாப்புல. ஸோ அவரை நாங்கள் அரெஸ்ட் பண்ணோம் அப்படிங்கன்னா, அந்த பையனுக்கு 13 வயசு தான். ஸோ இப்படி ஃபேமிலி தூங்கிட்டு இருக்கிற நேரத்தில் கதவுலாம் அடித்து உடச்சி உங்கள் பையன் வந்து ஒரு கொலையில் ஈடுபட்டிருக்கான்னு சொல்லுவோம். அந்த ஃபேமிலியோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? உண்மையை என்ன நடந்துச்சு? அவன் அந்த கொலை பண்ணானா, இல்லை வேற ஏதாச்சும் வந்துட்டு இவன் மேலே வந்து பழிய போட்டாங்களா, இந்த கேஸ் வந்து வெளியே வந்தானா இல்லையா, என்னதான் ஆகுது அப்படிங்கிறது படத்தோட மீதி கதையாக வந்துட்டு அமைச்சிருந்தாங்க. முதல் 2 எபிசோட் ரொம்ப சூப்பராக இருந்ததுன்னு சொல்லி ஆகணும். 13 வயசு பையன் ஒரு கொலையில் மாட்டியிருக்கான் அப்படிங்கும்போது இவனை யாரும் சிக்க வச்சிருக்காங்களா, இதுக்கு பின்னாடி என்ன இருக்கும் அப்படிங்கிறது வந்துட்டு அழகாக வந்துட்டு படம் மூவ் ஆகிட்டு இருக்கு. அந்த ஃபேமிலி வர்ற சுச்சுவேஷன்ஸ், எதனால இது நடந்துச்சு அப்படின்னு அந்த கன்வே பண்ணுற விதம், அந்த இன்வெஸ்டிகேஷன் மோடு, அந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்துட்டு கதவை அடித்து உடச்சி பண்ணும்போது அங்கே ஒரு ட்ராஜடி ஃபார்ம் ஆகுது. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட பேசுகிற விதம், அவங்களே லாயர் செட் பண்ணி கொடுத்தது, அவங்க விசாரிக்கிறது, சைக்காசிஸ்ட் உள்ள வந்தது அப்படின்ட்டு ஓவரால் அந்த 2 எபிசோட் ரொம்ப என்கேஜிங்காக கொண்டு போயிருந்தாங்க. என்னதான் நடக்க போகுது அப்படின்னு நினைச்சா அந்த 2வது எபிசோட் முடியும் போது நமக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் 3வது 4வது எபிசோட் ரொம்ப வளவளன்னு இழுத்துருந்தாங்க. ஆல்ரெடி சிங்கிள் ஷாட்ல இப்படியே போயிட்டு இருக்கா, நாமளும் படத்தோட சேர்ந்து ரொம்ப ஃபிளாட்டா வந்துட்டு அப்படியே உட்காந்துட்டு இருந்தோம். அதுவும் அவங்க ஃபேமிலி வந்துட்டு அவ்வளோதான், இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது தெரியாம அவங்க போட்டு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு வரக்கூடிய சில பிரச்சனைகள், இந்த சைடு வந்துட்டு ஒரு 3rd பார்ட் ஃபுல்லுமே ஒரே ரூம்குள்ள நடக்கக்கூடிய இன்வெஸ்டிகேஷன் அப்படின்ட்டு ரொம்ப சுமாராக வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் அமைச்சிருந்தாங்க. பட் இந்த சீரிஸ் நடிச்ச எல்லாருமே ரொம்ப சூப்பராக வந்துட்டு பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக அந்த 13 வயசு பையனா வந்து படிச்சு வந்து சும்மா மிரட்டி விட்டுருந்தான். ஸோ நீங்கள் சீரிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி போச்சு நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு தட்டி விட்டுருங்க. அடல்ட் சீன்ஸ் பேசுறதும் கிடையாது, பார்க்கணும் இருக்கிறவங்க தாராளமாக பாருங்கள்.